சிவ மகாபுராணத்தில் இன்று நாம் கேட்கவிருப்பது பார்வதியின் கேள்வியும் காசி கஷேத்திரத்தின் ரகசியங்களும். முனிவர்களே, காசி மகாத்மியத்தையும் விஸ்வேஸ்வர லிங்க மகாத்மியத்தையும் உங்களுக்கு சுருக்கமாகவே சொல்கிறேன். ஒரு காலத்தில் பார்வதி தேவி சிவபெருமானை நோக்கி, உலகில் உள்ளவர்களுக்கு இந்த காசி கஷேத்திர மகிமையை தெரிவிப்பதற்காக, நாதா, இந்த காசி கஷேத்திர பிரபாவத்தை தயவு செய்து விவரமாக சொல்ல வேண்டும் என்று கேட்க, சிவபெருமான் உமாதேவியாரின் விருப்பத்திற்கிணங்க உலகத்தாருக்கு எல்லாம் நன்றாக தெரிவதற்காகவும் காசி மகாத்மியத்தை சொல்லலானார். பார்வதி, நீ உலகம் சுகம் பெற வேண்டி இந்த விஷயத்தை விருப்பத்துடன் கேட்டுவிட்டாய். நீ விரும்பியவாறு உனக்கு காசியின் சிறப்பை சொல்கிறேன் கேள் என்றார். இந்த கஷேத்திரம் மிகவும் ரகசியமானது, எனக்கு பிரியமானது. சகல பிராணிகளுக்கும் சர்வ காலத்திலும் மோட்சத்தை அளிக்க எளியதாய் உள்ளது. இதிலிருந்து யோக சித்தி அடைந்த புண்ணியசாலிகள் என்னை தியானித்து பூஜை, விரதம், தவம் முதலியவற்றை செய்து என் சின்னங்களான பஸ்ம ருத்ராட்சங்களை தரித்து என் சிவலோகத்தை அடைய விரும்பி உயர்ந்ததான சிவயோகத்தை அபியாசித்து பஞ்சேந்திரியங்களை ஜபித்து இங்கே வசித்திருப்பார்கள். அநேக விதமான மரங்கள், பறவைகள் முதலியவற்றாலும் தாமரை, கருநெய்தல் முதலிய மலர்கள் நிறைந்த தடாகங்களினாலும் அலங்கரிக்க பெற்று அப்சரசுகள், கந்தர்வர்கள் முதலியவர்களால் எப்போதும் சேவிக்கப்படும் இந்த முக்தி கஷேத்திரம் எனக்கு எப்போதும் வாசஸ்தானமாக இருக்கும்படி சம்பவித்த காரணத்தை சொல்கிறேன். என்னிடம் அன்புடையவனும் மனமுடையவனும் ராகம், குரோதம், பயம் முதலியவற்றை விட்டவனும் சுகதுக்க லாப நஷ்டம் முதலியன ஒழிந்து சமமதிப்பு உடையவனும் கோபமற்றவனும் சிவ ஞானம் உடையவனும் சிவ தத்துவத்தை விசாரிப்பவனுமான அத்தகையவனுக்கும் உனக்கும் பேதமில்லை. அவனே சகல தீர்த்தங்களுக்கும் ஒப்பாவான். அத்தகையவனுடைய தரிசனத்தை நானும் விஷ்ணுவும் பிரம்மனும் மற்ற தேவர்களும் விரும்புவோம். ஏனென்றால் அத்தன்மையான ஒருவன் உயிர் விடுவோன் சமீபத்தில் இருந்தால் அவனை கண்டு உயிர் விட்டவன் மோட்சமடைவான். அவனை முக்தன் என்று சொல்ல வேண்டும். அவனே ஜீவன் முக்தன். அவனுக்கு விதிவிலக்குகள் கிடையாது. இங்கு ஒரு விசேஷ தீர்த்தம் உள்ளது, அதையும் சொல்லுகிறேன். பார்வதி, பிரம்ம, சத்திரிய, வைசிய சூத்திரர்களும் பிரம்மச்சரிய கிரகஸ்த வானப்பிரசத்த சந்நியாசிகளும் பால, குமார, யௌவனர்களும் அபரிசுத்தனும் குழந்தையும் கன்னிகையும் பதிதையும் விதவையும் மலடியும் தோஷமுடையவர்களும் பிரசவித்து இறந்தவர்களும் ஜாதகன் மாது சம்ஸ்காரங்கள் இல்லாதவர்களும் பரிசுத்தமானவரும் பாவியும் இந்த காசி கஷேத்திரத்தில் மடிந்தால் சந்தேகமின்றி மோட்சமடைவார்கள். ஞானம், தியானம், யோகம் முதலியன இல்லாதவர்களாயினும் தடையின்றி மோட்சமடைவார்கள். முன்பு நான் சொன்ன உயர்ந்த குணங்களை உடைய சிவ ஞானியர்கள் கணக்கில்லாதவர்கள். இங்கு வசிப்பதனால் இந்த கஷேத்திரம் எனக்கு எல்லா கஷேத்திரங்களையும் விட சிறந்ததாக இருக்கிறது. இந்த விஷயம் மிகவும் அந்தரங்கமானது. இந்த விபரத்தை சித்த யோகிகள் அறிவர். இங்கு எழுந்தருளி இருப்பதே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த நகரமே யாவருக்கும் முக்தியை கொடுக்கத்தக்கது. இந்த நகரத்துக்கு அவிமுக்தம் என்னும் பெயர் உண்டு. நைமிசாரண்யம், குருஷேத்திரம், கங்காத்வாரம், புஷ்கரம் முதலிய தீர்த்தங்களில் ஸ்நானம் செய்து சேவித்து வருவதால் மோட்சம் உண்டாகலாம் அன்றி இறந்தால் மோட்சமடைய மாட்டார்கள். இந்த காசிபதியிலோ இறப்பதனாலேயே மோட்சம் உண்டாவதனால் எல்லா தலங்களையும் விட இந்த தலத்தில் நான் நீங்காது வசிப்பதால் இது பிரயாகையை காட்டிலும் சிறந்ததாகும். இந்த காசி நகரமானது க்ஷேத்திர சிறப்பு, தீர்த்த சிறப்பு, மூர்த்தி மகிமை என்ற மூவகை சிறப்புகளையும் தன்னகத்தில் கொண்டது. இந்த நகரத்தில் வசிப்பவர்கள் அன்னம், பானம், நித்திரை, ஸ்திரீயோகம் முதலிய யாவும் குறைவின்றி செய்து கொண்டிருந்து உயிரை விட்டாலும் மோட்சமடைவார்கள். அநேக பாவங்களை செய்து அந்த பாவ பலத்தால் பைசாசத்துவம் அடைந்தாலும் இந்த காசிபதியில் வசிப்பது பல கோடி புண்ணிய காரியங்களை செய்து ஸ்வர்க்கத்தில் வசிப்பதை விட உயர்வானதாகும். இந்த தலத்தில் எம்மை நோக்கி தவம் செய்து கொண்டிருக்கும் மகானுபாவர்கள் அநேகமாக வசிக்கின்றனர். எனவே மற்ற ஸ்தலங்களை விட இந்த நகரத்தில் சுலபமாக உயர்ந்த பதவி கிடைத்து விடுகிறது. எந்தெந்த பயன்களை கோரி தவம் செய்கிறார்களோ அவர்களுக்கு அந்தந்த பயன்களையும் பதவியையும் நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். பராசரன் என்ற யோகியும் வேத வியாசனும்
வேதங்களை பாகுபடுத்தி பிரித்து எனக்கு பக்தர்களாக இங்கு இருக்கிறார்கள். திருமாலும் திருமகளும் பிரம்மனும் அநேக தேவ ரிஷிகளும் அஷ்டவசுக்களும் சூரியனும் இந்திரனும் மற்ற தேவர்களும் யாவரும் என்னை உபாசனை செய்து கொண்டே இங்கிருக்கிறார்கள். இன்னும் சிவயோகிகள் தமது ஸ்வரூபத்தையே பிறருக்கு காட்டாமல் என்னை இந்த இடத்தில் சேவித்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் ஐம்புலன் வழி மனதை செலுத்துபவனாயினும் தர்மங்களை சிதைத்தவனாயினும் இந்த தலத்தில் மாண்டவன் மீண்டும் தாயின் கர்ப்பத்தை அடைய மாட்டான். ஐம்புலன்களை வென்றவர்களும் ஞானிகளும் உயர் பதவியுற்றவர்களும் என்னை இந்த இடத்தில் சேவித்து கொண்டிருப்பதால் இந்த இடத்தில் உயிர் நீங்கியவன் யோக புருஷனாலும் அடைய முடியாத உத்தம பதவியை அடைவான். இந்த காசி கஷேத்திரத்தில் பிரம்மதேவனால் பிரதிஷ்டை செய்யப்பெற்ற கோபிரேஷகம் ஒன்று உள்ளது. இதை தரிசித்தவர்கள் துர்கதியை அடைய மாட்டார்கள். கபிலா ஹிருதம் என்ற பெயரால் வேறொரு கஷேத்திரமும் இங்கு உள்ளது. அதை சேவித்தாலும் பாவம் ஒழிந்து சிவலோகத்தை அடைவார்கள். இதை என் ஸ்வரூபமாக பிரம்மன் படைத்தான். இங்கு தேவர்கள் அனைவரும் என்னை பலவிதமாக பிரார்த்தித்ததால் நான் லிங்க ரூபமடைய கண்ட பிரம்மன் என்னை பிரதிஷ்டை செய்து பூஜிக்க யோசித்து கொண்டிருக்கும் போது மகாவிஷ்ணு அந்த பிரம்மனின் கையில் இருந்த சிவலிங்க குறியை தானே வாங்கி பிரதிஷ்டை செய்து முறையாக அர்ச்சனை செய்து முடித்தார். அதை கண்டதும் பிரம்மன் விஷ்ணுவிடம், நான் பிரதிஷ்டை செய்ய வைத்திருந்த சிவலிங்கத்தை நீ ஏன் பிரதிஷ்டை செய்தாய் என்று கேட்க, அதற்கு திருமால், பிரம்மனே, நான் சிவபிரீதி மிக்கவன், நானே அதை பிரதிஷ்டை செய்தேனாயினும் அது உன் பெயராலேயே விளங்குக என்று கூறினார். எனவே அந்த காரணத்தால் கபிலா ஹிருதத்தில் இருக்கும் சிவலிங்கத்திற்கு ஹிரண்ய கர்ப்பேசன் என்று பெயர் வழங்குகிறது. இந்த காரணத்தாலும் நான் இங்கே இருக்கலானேன். ஆகையால் இந்த ஹிரண்ய கர்ப்பேஸ்வரரை தரிசித்தவுடன் என் சிவலோகம் கிடைக்கும். மீண்டும் பிரம்மன் தன்னால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக ஒரு சிவலிங்கம் இருக்க வேண்டும் என்று வேறொரு சிவலிங்கம் ஸ்தாபனம் செய்தான். அதிலும் நான் லீனமாக இருந்ததால் லீனேஸ்வரன் என்ற பெயரை அடைந்தது. இங்கே மாண்டவன் மீண்டும் திரும்பாத மோட்சத்தை அடைவான். பார்வதி இன்னும் சிறிது தூரத்தில் பூர்வத்தில் தேவர்கள் அனைவரையும் துன்புறுத்தி வந்த அசுரேசன் பெரும்புலியின் வடிவை கொண்டு அமரர்களை துன்புறுத்தி வந்தான். அவர்கள் என்னை பிரார்த்திக்க நான் மனமிறங்கி அவனை சங்கரித்து மோட்சமளித்து தேவர்கள் வேண்டியவாறு வியாக்கிரேஸ்வரன் எனவும் எழுந்தருளி இருக்கிறேன். உன் தந்தையான பர்வதராஜன் இது எனக்கு இன்பமுள்ள கஷேத்திரம் என்பதை உணர்ந்து இங்கு வந்து ஒரு சிவலிங்கத்தை தன் பெயரால் பிரதிஷ்டை செய்திருக்கிறான். அதுவே சைலேஸ்வர லிங்கம். அதையும் பார். இந்த புண்ணிய கஷேத்திரத்தை அலங்காரம் செய்து கொண்டு கங்கை நதி விளங்குகிறது. வருணா அசி என்ற நதிகள் இரண்டும் கலக்கின்ற காரணத்தால் இந்த கஷேத்திரத்துக்கு வாரணாசி என்றும் பெயர் வழங்கும். அவ்விரு நதிகளும் சங்கமமாகும் இடத்தில் பிரம்மன் ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்திருக்கிறான். அதற்கு சங்கமேஸ்வரன் என்று பெயர். மேலும் மத்தியமேஸ்வரர், கிருத்திவாகேஸ்வரர், சுக்ரன் பூஜித்த சுக்ரேஸ்வரர் இந்திராதி தேவர்களால் ஸ்தாபிக்கப்பட்டு அவரவர் பெயரால் விளங்கும் லிங்கங்கள் இங்கு இருக்கின்றன. இந்த லிங்கங்களே அல்லாமல் இன்னும் சில அந்தரங்கமான விஷயங்களையும் சொல்கிறேன் கேள் என்றார். இந்த காசிப்பதி நாற்புறத்திலும் 5 குரோசப்பதிகள் இருக்கிறது. இந்த பஞ்ச குரோசப்பதியின் எல்லைக்குள் எங்கே ஆயினும் இறக்க நேரிட்டால் மோட்சம் உண்டாகும் என்று சிவபெருமான் கூறினார். அந்த வார்த்தைகளை கேட்டதும் பார்வதி தேவி, சுவாமி, நீங்கள் சொன்ன விஷயமானது எனக்கு ஆச்சரியத்தை அளிக்கிறது. இங்கு இறக்கும் எவராயினும் மோட்சம் அடைவார்கள் என்று சொல்லுகிறீர்களே, இது எனக்கு வியப்பூட்டுகிறது. ஆனால் இறப்பவன் அவனது மனைவி, புத்திரர், மித்திரர் முதலியோரிடத்தில் மனதை செலுத்துவானாயின் அதற்கேற்ற பிறவியை அடைவான் என்று நீதி நூல்கள் கூறுகின்றனவே. எனவே இங்கு இறந்தாலும் தானம் செய்தது, தீர்த்த யாத்திரை செய்தது ஆகியவற்றால் அடையும் பயனை அடையலாமே தவிர மோட்சத்தை அடையக்கூடுமா? இந்த சந்தேகங்களை தாங்கள் தயவு செய்து தீர்க்க வேண்டும் என்று பார்வதி தேவி கேட்க பரமசிவன் பதில் சொல்ல துவங்கினார். சிவபெருமானின் பெருமைகள் என்றென்றும் தொடரும். ஓம் நம சிவாய.